பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த டிசம்பர் மாத வாக்குத்தத்தமாக தேவன் நமக்கு தந்த வேத வார்த்தை என்னவென்றால், ஆபகூக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதத்திலே உங்கள் தரிசனம் இன்னும் முடிவடையவில்லை, உங்களுக்கென்று குறித்த காலம் இன்னும் முடிவடையவில்லை, உங்களுக்கு ஏற்ற வேளை இன்னும் வரவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், காத்திருங்கள், அது நிச்சயமாக வரும். உன் தரிசனம் இன்னும் தேவ சமூகத்தில் தான் அது இருக்கிறது. உனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் இன்னும் தேவன் தன் நினைவில் வைத்திருக்கிறார். அவர் உனக்கு இந்த மாதத்திலே அதை அவர் செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நீ காத்திரு. இந்த மாதத்தில் நீங்கள் காத்திருக்கிற பொழுது நிச்சயமா பிரியமானவர்களே, உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட தரிசனம் நிச்சயமாகவே நிறைவேறும். ஹல்லேலூயா. உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட தரிசனம் நிறைவேறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த டிசம்பர் மாதத்திலே என் தேவன் உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, காத்திருங்கள், அவருடைய சமூகத்தில் காத்திருங்கள். இந்த மாதம் உங்கள் தரிசனம் நிறைவேறும் மாதம். இந்த மாதம் என் தேவன் உங்கள் தரிசனத்தை நிறைவேற்றும் மாதமாக வைத்திருக்கிறார். இதுவரைக்கும் நீங்கள் பட்ட பிரயாசத்தின் பலனை இந்த மாதத்தில் நீங்கள் காண்பீர்கள். பிரியமானவர்களே, இதுவரை நீங்கள் பட்ட பிரயாசம், உங்கள் பிரயாசத்தின் பலனை நிச்சயமாக நீங்கள் சாப்பிடுவீர்கள். பிரியமானவர்களே, உங்கள் தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. காத்திருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மாதம் தேவ சமூகத்திலே நீங்கள் காத்திருக்கிற பொழுது நிச்சயமாக பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் தரிசனத்தை அடைவீர்கள். நிச்சயமாகவே உங்கள் தரிசனத்தை நீங்கள் அடைவீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், அது தாமதித்தாலும் காத்திருங்கள், அது நிச்சயமாய் வரும் என்று சொல்லுகிறார். இங்கே தேவன் அவர் உறுதிப்பட பேசுகிறார், நிச்சயமாகவே நிறைவேறும். அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். நம்முடைய தேவன் நமக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருப்பார் என்று சொன்னால் அந்த தரிசனத்தை நிறைவேற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய தரிசனத்தை நிறைவேற்றும் தேவன். இந்த காலை வேளையிலும் இந்த டிசம்பர் மாத 1ஆம் தேதியில் இங்கே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து என் தேவன் சொல்லுகிறார், உங்கள் தரிசனம் இந்த மாதத்தில் நிறைவேறும். இன்னும் நிறைவேறவில்லையா? நீங்கள் பட்ட பிரயாசத்திற்கு இன்னும் பலன் கிடைக்கவில்லையா? உங்கள் முயற்சி இன்னும் வெற்றி அடையவில்லையா? நீங்கள் காத்திருப்பது இன்னும் வரவில்லையா? இந்த மாதம் அது நடக்கும், அது நிறைவேறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த மாதம் அது நிறைவேறும் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. உங்களுக்கென்று வைக்கப்பட்ட தரிசனம் இன்னும் தேவ சமூகத்தில் இருக்கிறது. பிரியமானவர்களே, அது வரும். தேவன் வாக்கு பண்ணுவார் என்று சொன்னால் அதை நிறைவேற்றும் வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, குறித்த காலத்திற்கு வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கென்று ஒரு காலம் குறிக்கப்பட்டு இருக்கிறது. அது அந்த காலத்திலே அது நிறைவேறும். அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன் அவர். உங்கள் வாழ்க்கையிலே என் தேவன் நேர்த்தியாய் செய்வார். இந்த மாதத்திலே செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வருஷத்தில் உங்களுக்கு தந்த வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறாமல் இருக்கலாம். அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து நீங்கள் ஜெபித்துக் கொண்டே வந்திருக்கலாம். பிரியமானவர்களே, இந்த மாதம் அது நிறைவேறும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். எத்தனை பேர் நீங்கள் விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்கிறீங்க? இந்த மாதம் நீங்கள் தேவ சமூகத்திலே காத்திருக்கும் மாதம். அது முடிவிலே விளங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது முடிவிலே விளங்கும், அது முடிவிலே விளங்கும், அது பொய் சொல்லாது. அதற்காக காத்திரு, உன் தரிசனத்திற்காக காத்திரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த மாதத்திலே நீ அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுவாய். உன் தரிசனம் நிறைவேறும், உன் விருப்பம் நிறைவேறும். என் தேவன் உனக்கு வாக்கு பண்ணினதை அவர் நிறைவேற்றியே தீர்வேன் என்று அவர் இந்த மாதத்திலே அவர் வாக்கு உரைக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் பாருங்க, உங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து அவர் அதை துவக்கி இருக்கிறார் இல்லையா? உங்களுக்கு ஒரு தரிசனத்தை அவர் கொடுத்தார்.
உங்களுக்கு ஒரு விருப்பத்தை அங்கே கொடுத்திருக்கிறார். நீங்கள் அதற்கென்று காத்திருக்கிறீர்கள். இந்த துவக்கத்தை கொடுத்த இந்த தேவன் நிச்சயமாக அவர் முடிவு வரைக்கும் அவர் நடத்துவார். உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் கிறிஸ்து இயேசுவின் நாள் பரியந்தமும் அவர் உங்களை முற்று முடிய நடத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு கொடுத்த தரிசனம் நிறைவேறும். ஆக பிரியமானவர்களே, இந்த மாதம் உங்கள் தரிசனம் நிறைவேறும் மாதம். இந்த மாதம் நிச்சயமாகவே நீங்கள் அற்புதத்தை பார்ப்பீர்கள். இதுவரைக்கு நீங்கள் அதிக பிரயாசப்பட்டு இருப்பீங்க. அதற்காக நீங்கள் காத்திருந்திருப்பீங்க. இது நடந்தே தீரும், இந்த வருஷம் இது நிறைவேறும் என்று நான் எண்ணிக்கொண்டு இருக்கிறேன். ஒருவேளை அது வியாபாரத்தில் இருக்கலாம், உங்கள் கம்பெனியில் ஒருவேளை நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய காரியமாக இருக்கலாம், உங்கள் கோர்ட்டு பிரச்சனையாக இருக்கலாம், கட்ட முடியாத வீடுகளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் பிரயாணத்துக்காக நீங்கள் காத்திருக்கலாம். அநேகர் உங்கள் விசாவுக்காக நீங்கள் காத்திருக்கலாம். இந்த வருஷத்தில் அது நிறைவேறும் என்று நீங்கள் காத்திருக்கலாம். உங்கள் படிப்பில் நீங்கள் காத்திருந்திருக்கலாம். இந்த வருஷம் நான் முடிப்பேன் என்று பிரியமானவர்களை, நிச்சயமாகவே அது நிறைவேறும். உங்கள் தேவன் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்தை என் தேவன் நிறைவேற்றுவார். அவர் மாறாதவர், அவர் சொன்னதை செய்கிறவர். அவரை விசுவாசிப்போம் பிரியமானவர்களே. ஆக இந்த மாதம் நாம் தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கிற மாதம் என்று நாம் இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் தேவனுடைய சமூகத்திலே நாம் அமர்ந்திருக்க வேண்டும், நாம் காத்திருக்க வேண்டும். காத்திருக்கிறவர்களுக்குத்தான் தேவன் பல பொக்கிஷங்களை, ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். கர்த்தருக்கென்று காத்திருக்கிறவர்கள் தான் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து அவர்கள் உயரே பறப்பார்கள். உங்கள் வாழ்க்கையிலும் பிரியமானவர்களை, இதுவரை நீங்கள் காத்திருந்து உங்கள் தரிசனங்கள் நிறைவேறாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதம் உங்கள் தரிசனம் நிறைவேறும். தேவன் கொடுத்த வார்த்தையை தேவன் நிறைவேற்றுவார். இன்னும் இந்த மாதத்தில் ஆக நீங்கள் விசுவாசியுங்கள். இந்த மாதத்தில் நான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுவேன் என்று சொல்லி பிரியமானவர்களை, உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுவீர்கள், அதிசயத்தை காண்பீர்கள். உங்கள் இருதயத்தின் விருப்பத்தை என் தேவன் நிறைவேற்றி தருவார். உங்களுக்குள்ள அந்த விருப்பத்தை கொடுத்தவர் நிச்சயமாகவே அவர் இந்த மாதத்திலே நிறைவேற்றி தருவார். பிரியமானவர்களை, ஆமென் என்று பெற்றுக்கொள்ளுங்கள். ஆக பிரியமானவர்களே, ஒரு தீர்மானம் எடுங்கள். நான் தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்பேன், நிச்சயமாகவே என் தரிசனத்தை நான் பெற்றுக்கொள்ளுவேன். இந்த வருஷத்துக்கான ஆசீர்வாதத்தை இந்த வருஷ கடைசி மாதத்திற்கு நான் வந்தாலும் நான் பெற்றுக்கொள்ளுவேன். என் தேவன் சொன்னதை அவர் நிறைவேற்றுகிறவர். அவர் கடைசி மணி நேரமாக இருந்தாலும் சரி, கடைசி நிமிடமாக இருந்தாலும் சரி, என் தேவன் அதை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். பிரியமானவர்களே, என் தேவன் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். நிச்சயமாக நடக்கும் பிரியமானவர்களே, நிச்சயமாகவே நடக்கும். உங்கள் வாழ்க்கையில என் தேவன் அற்புதத்தை இந்த மாதத்தில் அவர் செய்து முடிப்பார். சோர்ந்து போகாதிருங்கள், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. பிரியமானவர்களே, குறித்த காலம், உங்களுக்கென்று குறித்த காலம் இதுதான் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். இந்த மாதத்தில் நீங்கள் உறுதியாக இருங்கள், நம்பிக்கையாக இருங்கள். பிரியமானவர்களே, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. இந்த மாதத்தில் தேவ சமூகத்தில் இருக்கும்படி நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்கள். நான் காத்திருப்பேன். ஒருவேளை நான் இத்தனை மாதமும் நான் பெற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இந்த மாதத்தில் நான் பெற்றுக்கொள்ளுவேன் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். உங்களை என் தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். உங்கள் பொருளாதாரத்தில் ஒரு உயர்வை என் ஆண்டவர் கட்டளையிடுவார். உங்கள் போராட்டங்கள், உங்கள் பிரச்சனைகளை இந்த மாதத்தில் என் தேவன் தீர்த்து வைப்பார். உங்களுக்கு வாக்கு பண்ணின வாக்கு தத்தங்களை அவர் நிறைவேற்றுவார். உங்கள் கஷ்டங்களையும் கண்ணீரையும் என் தேவன் துடைப்பார். உங்கள் துயரத்தை நீக்குவார். உங்களுக்கு சமாதானத்தை அருளுவார். பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதிருங்கள், தைரியமாக இருங்கள். நம் தேவன் சொன்னதை செய்கிறவர். அவர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து முடிக்கிறவர். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்று வேதம் சொல்லுகிறது. நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் அவர் அற்புதத்தை செய்வார். பிரியமானவர்களே, ஆக ஒரு தீர்மானம் எடுங்கள். பிரியமானவர்களே, தானியேலும் அவனுடைய நண்பர்களும் ஒரு தீர்மானம் எடுத்தார்கள். அது என்ன தீர்மானம்? தானியேல் 1:8 சொல்லுகிறது, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்த
தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் அவன் வேண்டிக் கொண்டான். பிரியமானவர்களே, தானியேலும் அவனுடைய சிநேகிதர்களும் என்ன செய்யறாங்க? ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. என்ன தீர்மானம் எடுக்கிறாங்க? நாங்கள் ராஜபோஜனத்தை நாங்கள் சாப்பிடாமல் எங்களுக்கு நீங்கள் மரக்கறியையும் நீங்கள் என்ன செய்யுங்க, பருப்பையும் எங்களுக்கு கொடுங்க. ராஜா சாப்பிடக்கூடிய அந்த விலை உயர்ந்த அந்த உணவு, அந்த அந்த மாம்சங்கள் எங்களுக்கு வேண்டாம். அந்த திராட்சை ரசத்தை நாங்கள் குடிப்பதில்லை. நாங்கள் தேவனுக்கென்று தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறபடினாலே நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறோம். அது என்ன தீர்மானம்? நாங்கள் ராஜாவுடைய போஜனத்தை சாப்பிடுவதில்லை. அந்த பிரதானிகளின் தலைவனான மேல்சார் என்கிறவனிடத்திலே தானியேல் சொல்லுகிறான், எங்களை ஒரு 10 நாளைக்கு எங்களை சோதித்து பாருங்க. இந்த 10 நாளைக்கு நீங்க என்ன செய்யுங்க, எங்களுக்கு மரக்கறிகளை கொடுங்க. நீங்க மற்ற எல்லாருக்கும் ராஜபோஜனத்தை கொடுங்கள், ஆனால் எங்களுக்கு நீங்கள் மரக்கறிகளை கொடுங்கள். 10 நாட்களுக்கு பின்பதாக எங்களை சோதித்து பாருங்கள். நாங்கள் மற்றவர்களை விட நாங்கள் சோர்வா இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்க சொல்லக்கூடிய இந்த ராஜபோஜனத்தை நாங்கள் சாப்பிடுகிறோம். இல்லை என்று சொன்னால், எங்கள் முகம் பிரகாசமாக இருக்கும் என்று சொன்னால், நாங்கள் புஷ்டியாக இருப்போம் என்று சொன்னால், நாங்கள் அந்த மரக்கறியையே நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் சாப்பிடுவோம் என்று நாங்கள் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். பிரியமானவர்களே, அதற்கு அந்த பிரதானிகளின் தலைவன் ஒத்துக்கொண்டான். அவனுடைய கண்களில் தேவன் தயவு கிடைக்க பண்ணினார். 10 நாள் சென்றது. மற்ற எல்லாரை பார்க்கிலும் இந்த 4 பேருடைய முகம் மட்டும் அது பிரகாசமாக இருந்தது. அவர்கள் புஷ்டியா இருந்தார்களா? யோசித்து பாருங்க. தேவன் கொடுக்கும் பலன். தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு மகன் தானியேலும் மற்றும் அவருடைய நண்பர்களும் தேவ சமூகத்திலே அமர்ந்து ஜெபிக்கிறவர்கள். அவர்கள் தீர்மானம் எடுத்தார்கள், காத்திருந்து அவர்கள் ஆற்றலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. தேவன் உன்னதமான ஞானத்தினாலே சொப்பனங்களுக்கு வியாக்கியானம் சொல்லக்கூடிய அந்த பரிசுத்த ஆவியானுடைய அந்த கிஃப்டை பெற்றுக்கொள்வதற்கு, அந்த பரிசை பெற்றுக்கொள்வதற்கு பிரியமானவர்கள் அவர்கள் ஒரு தீர்மானம் எடுத்து காத்து இருந்தார்கள் பாருங்க. அதுபோலவே அவர்கள் எல்லாரை காட்டிலும், அங்கே வேதம் சொல்லுகிறது, அந்த தேசத்தில் இருக்கிற சகல ராஜ்யத்திலும் உள்ள சாஸ்திரிகளை காட்டிலும் ஜோஷியர்களை காட்டிலும் இவர்கள் 10 மடங்கு அதிக ஞானமாய் விளங்கினார்களாம். ராஜா ஆச்சரியப்பட்டு இவர்களை தெரிந்து கொண்டார். பிரியமானவர்களே, நிச்சயமாக நான் சொல்றேன், ஒரு தீர்மானத்தை எடுத்து பாருங்கள். இந்த மாதத்தில் நான் தேவ சமூகத்தில் அமருவேன் என்று சொல்லி தீர்மானம் எடுங்கள். அவருக்கென்று நான் உபவாசம் எடுப்பேன். நான் அதிகாலையில் ஆண்டவரை தேடுவேன். இந்த மாதத்தில் நான் எப்பொழுதாவது என் தரிசனத்தை நான் அடைவேன். தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுவார் என்று நீங்கள் காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது பிரியமானவர்கள். அது மாத்திரமல்ல, அடுத்த வருஷத்துக்கான அதிசயங்களையும் அற்புதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காகவும் இந்த மாதத்திலே நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற பொழுது நிச்சயமாகவே வருகிற 2024 நீங்கள் பெரிய ஒரு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். 2024 நீங்கள் பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள் பிரியமானவர்களே. ஏனென்றால் தேவன் இந்த 2024 அநேக மாற்றங்களை கொடுப்பேன் என்று சொன்னார். எல்லாவற்றிலும் மாற்றங்கள் இருக்கும். இந்த உலகமெங்கும் ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் கொடுப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணி கொண்டே இருக்கிறார். இந்த 2024 தேசமெங்கும், நம்முடைய இந்திய தேசம் மாத்திரமல்ல, உலகமெங்கும் மாற்றங்கள் உருவாகும். மனிதன் நினைத்து பார்க்கக்கூடாத பெரிய காரியங்கள் நடக்கும். பல மாற்றங்கள் தேசங்களிலே உண்டாகும். ஆக பிரியமானவர்களே, நீங்கள் இந்த மாதத்தில் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நீங்கள் அடுத்த வருஷத்திற்காகவும் நீங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபியுங்கள் பிரியமானவர்களே. என் தேவன் நிச்சயமாகவே வருகிற வருடத்திலையும் உங்களை அவர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்திற்குள்ளாக அவர் கொண்டு செல்வார். தேவ ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நடத்துவதை நீங்கள் 2024 நீங்கள் பார்ப்பீர்கள். பரிசுத்த ஆவியானவர் மிக வல்லமையாக அவர் வெளிப்படுவார். ஆக பிரியமானவர்களே, எத்தனை பேர் நீங்க முடிவெடுக்க போறீங்க? நீங்க ஒரு தீர்மானம் எடுக்க போறீங்க. என் தேவ சமூகத்தில் நான் அமர்ந்திருப்பேன். இந்த வருஷ முடிவில், இந்த டிசம்பர் மாதத்தில் நான் அற்புதத்தை பெற்றுக்கொள்வேன். என் தரிசனத்தை நான் நிறைவேற்றும்படி
அதன் முடிவை பெற்றுக்கொள்ளும்படி தேவ சமூகத்திலே நான் காத்திருப்பேன். ஏனென்றால் அது நிறைவேறும் என்று தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். அது குறித்த காலம் இந்த காலம் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று எத்தனை பேர் நீங்கள் தெய்வ சமூகத்தில் அமர்ந்திருப்பீர்களோ நிச்சயமாக நீங்கள் அதிசயத்தை பார்ப்பீர்கள். பிரியமானவர்களே, காத்திருங்கள். அவருடைய சமூகத்திலே ஒரு தீர்மானம் எடுங்கள். இந்த மாதம் நீங்கள் தீர்மானத்தை எடுக்கக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதம் நீங்கள் அதிசயங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதம். பிரியமானவர்களே, காத்திருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. தெய்வ சமூகத்தில் நீங்கள் அமர்ந்திருங்கள், காத்திருங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் நிச்சயமாகவே அது நிறைவேறும். சொல்லுகிறார், அது பொய் சொல்லாது, அது சொன்னதை நிறைவேற்றும். அது வரைக்கும் நீ காத்திரு, நிச்சயமாகவே நடக்கும். பிரியமானவர்களே, மனம் உடைந்து போயிருக்கிறீர்களா? சோர்ந்து போயிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்கள் சூழ்நிலைகளை என் தேவன் இந்த மாதத்தில் அவர் மாற்றுவார். அவர் சமூகத்தில் நீங்கள் நித்தமும் காத்திருக்கிற பொழுது இந்த வருஷ முடிவிலே நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். இந்த மாதம், இந்த டிசம்பர் மாதம் நீங்கள் அதிசயத்தை பெற்றுக்கொள்ளும் மாதம். பிரியமானவர்களே, அதை விசுவாசியுங்கள். ஆக எப்படி தானியேல் மற்றும் அவருடைய நண்பர்கள் இவர்கள் ஒரு தீர்மானம் எடுத்து தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து தேவனிடத்தில் எப்படி வல்லமையும் ஆற்றலையும் பெற்றுக்கொண்டார்களோ, அதுபோல பிரியமானவர்களே, வருகிற வருஷத்திலையும் கூட நீங்கள் 10 மடங்கு அதிகமான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நிச்சயமாகவே என் தேவன் உங்கள் வாழ்க்கையில் அதை நிறைவேற்றுவார். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த மாதத்தை நீங்கள் துவக்குங்கள். பிரியமானவர்களே, இந்த மாதத்தின் துவக்கத்தில் ஒரு தீர்மானத்தை எடுத்து இந்த காலை வேளையிலே நீங்கள் கடந்து செல்லுங்கள். இந்த காலை வேளையிலே நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்து நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் கடந்து செல்லுங்கள். ஒரு தீர்மானத்தை எடுங்கள். நிச்சயமாகவே தேவன் எனக்கு வைத்திருக்கிற தரிசனத்தை நான் அடைவேன். அது என் வாழ்க்கையில் நிறைவேறும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே நான் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறேன். நான் தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்பேன். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவேன். எனக்கு உண்டான வாக்குத்தத்தத்தை நான் பெற்றுக்கொள்ளுவேன். நான் சுதந்திரித்துக் கொள்வேன். நான் நிச்சயமாகவே இந்த வருஷத்தின் கடைசியில் நான் தேவனுக்கு என்று சாட்சியாக நிற்பேன். அவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன் என்று உங்கள் உள்ளத்திலே நீங்கள் இப்பொழுது ஒரு தீர்மானத்தை எடுத்து பாருங்கள். என் தேவன், இந்த பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாகவே உங்கள் உள்ளத்தின் ஆழங்களை ஆராய்ந்து அறிகிறவர். அவர் அதை கண்காணிக்கிறவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் எடுக்கிற தீர்மானத்துக்கு அவர் உதவி செய்வார். உங்கள் அருகிலே இருப்பார். பிரியமானவர்களே, உங்களை தேற்றுவார், உங்களை பலப்படுத்துவார். இந்த மாதத்தில் அவர் நடத்துகிற வழிகள் வித்தியாசமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். நிச்சயமாகவே பிரியமானவர்களே, அது அதிசயமாக இருக்கும். அதை சீக்கிரத்தில் நீங்கள் அதிசயத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் நீங்கள் சாட்சிகளை சொல்லுவீர்கள். அப்படியே நாம் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி நாம் எப்பொழுதும் அப்பா ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த மாதத்தில் நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி சுவாமி. கிருபையுள்ள தெய்வமே, அப்பா, கொடுக்கப்பட்ட அந்த தரிசனம் இந்த மாதத்தில் நீ நிறைவேறும் என்று வாக்கு பண்ணுகிறேன் சுவாமி. ராஜா இயேசுவே, அது தாமதித்தாலும் அது நிறைவேறும். அந்த தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது என்று நீ சொல்லுகிறீர் அப்பா. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் நீ காத்திரு, அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது இல்லை என்று நீர் வாக்கு பண்ணுகிறீர். உமக்கு நன்றி சுவாமி. நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக நன்றி அப்பா. ராஜா, இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த மாதத்தில் ஒரு தீர்மானத்தை அவர்கள் எடுக்கட்டும். நான் தேவ சமூகத்தில் நான் அமர்ந்திருப்பேன், அவருக்கென்று நான் காத்திருப்பேன். தேவனோடு கூட என் உறவை நான் இன்னும் அதிகப்படுத்துவேன். தேவன் இன்னும் என்னை அதிக மகிமைப்படுத்துவார். அவர் இன்னும் என்னை பலப்படுத்துவாராக. நான் ஒரு முடிவெடுத்திருக்கிறேன். நான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும் வரை நான் விடமாட்டேன். எப்படி யாக்கோபு என்னை ஆசீர்வதித்தால் ஒளியே நான் உம்மை விடமாட்டேன் என்று சொல்லி அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டானோ, எப்படி அவன் இஸ்ரவேலாய் அவன் மாறினானோ, அநேகர்களுக்கு அநேக ஜாதிகளுக்கு அவன் ஆசீர்வாதம் உள்ளவனாய் மாறினானோ, அதுபோல இயேசுவே நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாதத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுவேன் என்று சொல்லி ராஜா விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் என்னோடு இணைந்து இந்த நேரத்தில் அப்பா இந்த யூடியூப் மூலமாக மற்றும் இயேசுவே தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்பா அவர்கள் அதிசயங்களை பெற்றுக்கொள்ளவும் அப்பா தரிசனங்களை அவர்கள் நிறைவேற காத்திருந்த தரிசனத்தின் அப்பா அற்புதங்களை பெற்றுக்கொண்டவர்களாய் அதிசயங்களை பெற்றுக்கொண்டவர்களாய் உமக்கென்று சாட்சியாய நிற்க நீர் உதவி செய்வீராக ராஜா. எஸ்டடி புதிய பலத்தால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புவீராக சுவாமி. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit.
பொல்லாத சத்துருவின் கிரியைகளிடத்திலிருந்தும் ஹல்லேலூயா இயேசுவே, இந்த மாதத்தில் உங்களுடைய பிள்ளைகளை நீர் பாதுகாப்பீராக சுவாமி. எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் பொல்லாத பிசாசின் கிரியைகளுக்கும் மனுஷீக ஆவிகளுக்கும் பொறாமையின் ஆவிகளுக்கும் எரிச்சலின் ஆவிகளுக்கும் கோபத்தின் ஆவிகளுக்கும் விபச்சார ஆவிகளுக்கும் வேசித்தன ஆவிகளுக்கும் உடைய பிள்ளைகளை நீர் விலக்கி பாதுகாப்பீராக ராஜா. ஒரு தீர்மானத்தோடு உடைய பிள்ளைகள் அப்பா இந்த இடத்திலிருந்து கடந்து சொல்லும் ராஜா. அற்புதங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டவர்களாய் மீண்டும் இந்த இடத்தில் வந்து அவர்கள் சாட்சி சொல்ல நீர் உதவி செய்வீராக சுவாமி. கிருபையுள்ள தெய்வமே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக சுவாமி. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவ ஆவியானவர் இந்த நேரத்தில் அவர்களை நிரப்புவாராக. தேவ சமாதானம் ஒவ்வொரு உள்ளங்களை நிரப்பட்டும் அப்பா. ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கட்டும், ஒரு விசுவாசம் உண்டாகட்டும். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், எனக்கு வாக்கு பண்ணினவர் அவர் உண்மை உள்ளவர், அவர் அதை நிறைவேற்ற அவர் போதுமானவராயிருக்கிறார். நான் இந்த மாதத்திலே அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுவேன். தேவ சமூகத்தில் காத்திருந்து நான் பெற்றுக்கொள்ளுவேன். நிச்சயமாகவே என் வாழ்க்கை இனி செழிப்பாக இருக்கும், அது ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கும். நான் சமாதானத்தோடு இருப்பேன், நித்திய மகிழ்ச்சி என்மேல் தங்கும் என்று விசுவாசிக்கிற அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படியே ஆக கடவுள். தேவ சமாதானம் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பட்டும் அப்பா. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. கேட்கிற ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்தில் தருகிறேன், ஒவ்வொருடைய பாதத்தில் தருகிறேன் அப்பா. உடைய பொன்னான கரங்களினால் உடைய பிள்ளைகளை தொட்டு அப்பா அவர்களை நீர் மூடிக்கொள்ளுவீராக, பாதுகாப்பீராக சுவாமி. ஆசீர்வதிக்கிறேன், பலப்படுத்தும். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். என்பது இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.